மயங்கி விழுகிற டைம்ல தந்த பிள்ளைன்ற உடம்பு உடல் முழுக்க அந்த பிளட்டை பூசி விட்டார். அந்த நேரம் இதோட சேர்ந்து செயல்பட்ட ஒட்டுக்குழுக்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. டெலோ, பேராமிலிட்டரி, இபிஆர்ல இதெல்லாம் எங்களை தேடி பிடிச்சு எங்களை கொல்றதுக்கு சர்ச் பண்ணி. ஆனா எனக்கு இந்த அங்கே உள்ள இயக்கப்படி சொன்னாங்க, சார் நீங்க உங்களோட வீட்டுல இருக்காது எங்கோ. நான் 2-3 வீடுகள் மாறி மாறி தான் இரவில படுக்கிறேன். நான் மாட்டேன், நான் ஸ்கூல் பிரின்சிபல் இருக்குன்னா நான் என்னுடைய வேலையை விட்டு இல்லாது. இல்ல சார், அது நீ கட்டாயம் பெறணும், அது அண்ணன் என்ற உத்தரவு. 10 இளைஞர்களை முட்டுக்கால இருக்க வச்சு பின்னுக்கு கயிறை அப்படி பின்னுக்கு கையை கட்டி வச்சு கொண்டு இருந்தாங்க. அவங்கள பார்க்க அதுல 9 பேர் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ். நான் பிரின்சிபலா இருந்தேன், ஸ்கூல் அதிபரா இருந்தேன். அப்ப இன்னும் அவங்க பாக்குறாங்க. பார்க்க எனக்கு விளங்கிட்டு இது ஒரு பயங்கரமான சூழல் ஒன்று நடக்க போய் இளம் படிக்கிறேன். ஏழு படிக்கிற பிள்ளைகளும், சில ஓயில் படிக்கிற பிள்ளைகளும், சில படிச்சு முடிச்ச பிள்ளைகளும், ஒரு 9 பேருக்கிட்ட. அப்ப என்ன பாக்க நான் என்னாலும் ஒன்றுல என்ன என்னையே வச்சு கொண்டிருக்கிறாங்க. ஆனா என்ன ஒன்றும் கையை கட்டி விட்டு என்ன வச்சு கொண்டிருக்கிறேன். நான் போய் கையை கட்டி கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறேன். அப்படி முதல் அவங்கள முன்னுக்கு போக சொன்னாங்க, நடத்தி கூட்டி கொண்டு போறாங்க. வாங்கி கை கட்டியபடியே கை பின்னால். கட்டியபடி வெள்ளூர் ஜங்ஷன் சந்தியில இருந்து உடுப்பட்டி முகாம் நோக்கி. உடுப்பட்டி என்பது சந்தியிலிருந்து தெற்கு பக்கமாக உள்ள ஒரு 1,5 கிலோமீட்டர்ல அந்த கேம்ப் இருக்குது. பள்ளிக்கூடம், உடுப்பட்டி மகளிர் கல்லூரியில இந்த கேம்ப் இருந்தது. எனக்கு பின்னுக்கு அவங்க திரும்பி திரும்பி என்ன பாக்குறாங்க. இந்த உங்களுக்கு தெரியும், இந்த அந்த அந்த நாட்கள்ல ஆலயங்கள்ல இந்த வேள்விக்காக இந்த ஆட்டு கிடாயை கொண்டு போற அறிஞ்சிருப்பீங்க. பலி இந்த பலி வேள்விகள் செய்யறதுக்கு பலி கொடுக்கறதுக்கு பலி கொண்டு போயிருக்கு. கொடுக்கிறது. இந்த ஆடு எல்லாரையும் பார்த்து பார்த்து மிரண்டோன்னு இருக்கும். அதுக்கு விளங்காது என்னன்னு. என்ன மாலையம் போட்டு கொண்டு கொண்டு போறது மாதிரி அந்த பிள்ளைகள் முழுக்க என்ன பாக்குது. அவங்களே தெரியும், சார் எங்களை எப்படியும் காப்பாற்றுவார். காப்பாற்றுவார். ரெண்டாவது நினைச்சுதான் இந்த எங்களை பாக்குறாங்க, ஒரு ஒரு ஏக்கத்தோட பாக்குறாங்க. நாங்க இப்படி பலரை காப்பாற்றி இருக்கிறோம். நான் சிட்டிசன் கமிட்டி என்ற வகையில போய் ஆர்மி கேம்போட கதைச்சு அவர் என் ஸ்டூடெண்ட்னு சொல்லி நான் இத்தனை பேரை விடுவிச்சிருக்கிறேன். அப்ப அந்த வகையில இவங்களை நினைச்சாங்க தங்களை காப்பாற்றும். ஆனால் என்னால எதுவுமே செய்ய முடியாது. நானும் பின்னால போய் கொண்டே இருந்ததும் ஒரு 6:30 மணி இருக்கும். அஹ் லைட் மங்க நேரங்கள்ல 6:30 மணி போல இப்படி கேர்ள்ஸ் ஸ்கூலுக்குலாம் என்னையும் கூட்டி அந்த பிள்ளைகளையும் கூட்டி கொண்டு போனாங்க. அப்ப ம். அவங்கள மற்ற அந்த 10 பிள்ளைகளையும் அவங்க வேறு ஒரு இடத்துக்கு ஒரு அறைக்கு கூட்டி கொண்டு போனாங்க. இப்ப என்ன நிப்பாடிப்பா ஒரு ஒரு வகுப்பறைக்குள்ள கொஞ்சம் சடலங்கள், ஒரு பாடிஸ் எரிஞ்சது. இந்த ஆமியின் பாடிஸ், இந்த ஆமியின் பாடிஸும் எரிஞ்சு கொண்டு இருந்தது. அப்ப என்ன பார்த்தேன், கேட்கிறான், என்ன இதை பாருங்க என்ன நடக்க என்ன தெரியுமோ என்னன்னு கேட்கிறேன். நான் என்ன சாரி, நான் ஐ ஃபீல் சாரி, இது நடக்கும்னு எனக்கு தெரியாது, இதை நான் கவலைப்படுறேன். நான் வந்து என்னுடைய அந்த கழுத்தை அப்படி பிடிச்சு நெருக்கி கொண்டு, இப்ப சாரி கேட்கறீங்க, அன்றைக்கு என்ன மன்னிப்பு கேட்க பண்ணிக்க உங்களுக்கு எப்படி இருந்து எனக்கு எப்படி இருந்திருக்கும். அந்த எரிந்த ராணுவ உடல்கள் வந்து அந்த சண்டையில சண்டையில அந்த விட்டு கொல்லப்பட்ட ஆக்களை இந்த ஒரு கொல்லப்பட்ட. வகுப்பறைக்கிற பொழுது கிளாஸ் ரூம்ல போட்டு தான் எரிச்சு கொண்டு இருந்தாங்க. அவங்க அதான் அவர்கள் அதை மனதிலே வைத்திருக்கிறார்கள். நீங்க அந்த சம்பவத்தை அந்த இல்லையா? ஹாஸ்பிட்டல் நடந்த சம்பவத்தை வச்சுதான் அப்புறம் அப்படி என்ன இழுத்து கையை அப்படி தொண்டை இதுல பிடிச்சு கொண்டு தான் உள்ள கொண்டு இன்னொரு ரூமுக்கு விட்டவங்க. அதுக்கு ஒரு 6-7 சீக்கிய படையில் நின்றவங்க கொஞ்சம் தள்ளி விட்டான் போனோம். அப்ப தள்ளி விட்டோன்னா அவங்களுக்கு தெரிஞ்சுட்டு வேற என்னன்னு செய்யண்டது. ஆஹ் எனக்கு ஞாபகம் மோசமா தாக்குனவங்க, பட்டு பயங்கரமா. அது கடைசியாக என்ன ஒரு ஒரு கட்டி ஒன்று, ஒரு வூடன் ரோட் ஒன்று எடுத்து என்னுடைய தொண்டையில வச்சு ஏறி பிடிச்சாங்க. மிக ஒரு கொடூரம். ஆமை ஒரு 1 or 2 minutes அப்படி இருக்குமே நான் வந்திருப்பேன் நேரம். ஆமா. சாக கொள்றதுக்காகத்தான் மூச்சுத்திணறல் அதை என்ன செய்தவங்க. அப்ப சாகத்தான போறவங்க தான் நான் இன்னும் கம்பை பிடிச்சு அப்படி தள்ளி விட்டவங்க. அவன் போய் அங்க கீழே விழுந்தான். அப்புறம் செய்யும்? கம்பை எடுத்து திரும்ப மோசமான அடியான்னு அடிச்சான் தரையில. இந்த அடையாளம் இப்ப இருக்குது. பிறகு அந்த டாக்டர், சவுத் இந்தியன் நினைக்கிறேன், அந்த இந்தியன் ஆர்மி டாக்டர் சவுத் இந்தியா வரையக்குள்ள நான் அலையில, நான் சத்தம் போடல, நான் சத்தம் போடல நான். ஆனா எனக்கு சத்தம் கேட்குது, இந்த பிள்ளைகள் எல்லாம் கேட்குது எனக்கு. நான் பேசாம இருந்தேன். ஏன்டா எனக்கு நடக்கலாம் இருந்து நான் என்னால் அழ முடியாதுன்னா வேதனையை தாங்கி கொண்டாண்டு இருந்தேன். நான் சாதாரண இளம் பிள்ளைகள் மாதிரி அது நான் அழுது என்னுடைய துயரத்தை வெளிக்காட்ட இல்லாது. நான் ஒரு அதிபராக ஒரு கௌரவமான பிள்ளைகள் ஒருத்தராக இருக்கைக்குள்ள நான் அப்படி ஒரு கீழ்நிலைக்கு இறங்கி தாங்கி கொண்டிருந்தேன். பிறகு அவர் நான் அந்த நேரம் மயங்கின மாதிரி தான். ஆனா ஒரு கான்சியஸ் கொஞ்சம் இருந்தது, கான்சியஸ் ஸ்டேட் தான்.
அப்ப நினைவு விளக்குறதுல இருந்த பொழுது என்ன கூப்பிட்டு கூட தட்டுறேன் அனந்தராஜான்னு காட்ட நான் இந்த என்னுடைய ரெஸ்பான்ஸை காட்டேன், பேசாம தான் படுத்தேன். ஏன்னா கேட்குது, அவர் கேட்கறது கூப்பிடுறது எல்லாம். அப்புறம் தன்னுடைய ஆக்களை பிடிச்சி தூக்கி கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் ஒப்போசிட்டா ஒரு கடைக்குள்ள ஆர்மி ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கிறாங்க. அதுல ஒன்றை வச்சு ட்ரீட்மெண்ட்ல வச்சுட்டு இதுக்கெல்லாம் பேண்டேஜ் எல்லாம் போட்டு கட்டி போட்டு என்னோட இதெல்லாம் ஒரே பிளட் ஷர்ட் எல்லாம் ம். அதை கழட்டி சொன்னாங்க. அது உங்களுக்கு பெனியன் இருந்தது, கழட்டி கொடுத்தா நான் இருந்தேன். அப்புறம் இரவு தான், இரவு வந்துட்டு சாப்பாடு ஒரு டீ எல்லாம் கொண்டு வந்தாங்க, ஒரு சப்பாத்தி தான். நான் என்ன வேண்டாம் சொன்னேன், ஐ டோன்ட் லைக் இட், நான் இதை சாப்பிட மாட்டேன், நான் தயவு செய்து கொண்டு போக மாட்டேன். இல்லை நீங்க ஆங்கிலத்தில் தான் சாப்பிட உங்களோட உரையாடுறார்கள். இல்லை, இங்கிலீஷ் தான் உரையாடணும். இவங்க ஆபீசர்ஸ் தானே. அப்ப டாக்டர் சௌத்ரி அவர்கள் அவர் படிச்ச ஆள் தான். நான் கொஞ்சம் பரவாயில்லை, கொஞ்சம் டீசெண்டா கழிச்சவர். இல்லை சானந்தராஜா நீங்க சாப்பிடுங்க, ம். அது ஏன் உங்களை கொண்டு வந்து எங்களுக்கு விளங்கி இல்லையாண்டு இப்படியே ஒரு நாள் முழுக்க அதுக்குள்ளேயே படுத்திருந்தேன். இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே என்ன ஒரு பெட்டோ ஒரு வாங்கின் மாதிரி போட்டு நான் பேசாம இருந்தேன். நித்திரை நின்று கொள்றது அப்படி பேசாம இந்த இருந்தது. இந்த நேரத்திலே அங்கே தொடர்ந்தும் படுகொலைகள் நடந்து இருந்ததா அல்லது? அதுதான் அதுதான் நான் சொல்ல இது ஆ, எனக்கு இந்த நடந்த கையில ஒன்றும் தெரியாது. ஆம். வெல்வெடுத்துறை என்ன பிடிச்சு கொண்டு போனதுன்றது என்னோட வீட்டுக்கு தெரியும். ம். என்னுடைய வீட்டுல ஒரு நாள் போயிட்டது, என்ன பிடிச்சு கொண்டு போய் அடுத்த நாளும் இங்க எல்லாம் நடந்து கொண்டு எல்லா இடம் இந்த ட்ரக் வீடு வீடா வந்து இடிக்கிறாங்க. உண்மையா சொல்ல போனால் 1500 வீடு கிட்ட சேதமாக்கப்பட்டது. 273 வீடுகள் முற்றாக தரமட்டமாக்கப்பட்டது. வித்தியாசமா. இந்த ம். பேர்ன் டு டேஷ் டு டேம், இந்த எரி பேர்ன் டு ஆஷ் பிரகாசமாக. முற்றாக எரிஞ்சு தரமட்டமாக ஒரு 1700 வீடுகள் சேதமாக்கப்பட்டது. இன்றைக்கும் சில வீடுகள் அப்படி இருக்குது. ம். இது நடந்து கொண்டிருக்கு. அப்ப அடுத்த நாள் எங்க ஒரு ஒரு இந்தியன் ஆர்மி வர்றார், ஒரு பேப்பரை கொண்டு வர்றார். மிஸ் அனந்தராஜா, நீங்க சிட்டிசன் கமிட்டி என்ற வகையில நீங்க ஒரு விட்னஸா இருக்கணும். நேற்று உங்களோட வந்து வந்து வந்த படிக்கிற பாய்ஸ் எல்லாரும் ராத்திரி இரவு ஓ! தப்பி போயிட்டாங்க, நீங்க அதுக்கு விட்னஸா சைன் பண்ணுங்க. நான் சொன்னேன், நான் இன்சூரன்ஸ் கேட்கிறேன், நான் சொன்னேன், இன்னும் தப்பி போறதுக்கு என்ன சந்தர்ப்பம் இருந்தது? நீங்க சுத்தவரை நீங்க நிக்கிறீங்க இல்லாத அவங்க எங்க போறவங்க, அது தெரியாது. அப்படி இந்த இடமே அவங்களுக்கு தெரியாது, உடுப்பட்டி வந்து பழகின இடம். நீங்க இந்த இந்த பள்ளிக்கூடம் சுத்தவரை ஒவ்வொரு பாதுகாப்பு ஒவ்வொரு போட்டு. அடிக்கும் ஒருக்கா நீங்க நிக்கிறீங்க, நான் சைன் பண்ண மாட்டேன்னு சொன்னேன். அதாவது இன்னும் கொஞ்சம் இறுக்கமா காய்ச்சா, நீ சைன் பண்ணாட்டா நீ போயிடலாம், ஆ. இந்த இடத்த விட்டு போயிடலான்னு சொன்னேன். நான் சொன்னேன், பரவாயில்ல, இப்ப என்னோட வந்த இந்த ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் இப்படி அடிச்சு கொலை செய்து கொண்டு தப்பி போயிட்டான்னு கேட்க, அது அந்த வழியில நானும் போனா பரவாயில்ல, அந்த பிள்ளைய அந்த வழியில நான் போறேன்ற ஒரு பெருமையாவது எனக்கு, நான் ஐ கான் சைன்னு சொல்லி போட்டு பேச விட்டுட்டேன். இப்ப இன்னும் அதிர்ஷ்டவசமா ஒரு கொஞ்ச நேரத்துல பிரிகேடு சமீரம் அங்க வந்துட்டேன். இந்த நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ண ஆமா. வந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளான் வந்திருந்தேன். வந்து சர்மாவையும் கூட்டிக் கொண்டு வந்து என்ன என்ன நடந்தோன்னு என்ன கேட்டேன். நாங்க அப்படி நான் வீட்டுல என்னுடைய வீடு எரிச்சு கொண்டு வந்தவங்க நான் நினைச்சு கொண்டு வைக்க, கேப்டன் மீனன் தான் என்ன அடிச்சு சித்திரவதை கொண்டு வச்சிருக்காரு. மீனை பேசி போட்டு சொன்னார், சர்மாவுக்கு சொன்னார், விதின் 1 hour, 1 மணி நேரத்துக்குள்ள இவரை கொண்டு வீட்டுல விடணும், அவரோட பைப்பை கூப்பிட்டு சொல்லி போட்டு விட வேணும் என்ற ஓட போட்டான். அப்ப அவங்க என்ன அந்த பைக் எல்லாம் கூட்டிக் கொண்டு போனவங்க. அப்ப நான் சொன்னா, இல்ல நான் நடந்து போறேன், என்ன விடுங்க. இல்ல இல்ல, நீங்க அப்புறம் உங்களுக்கு சேஃப்டியா இருக்காது, வெஹிக்கிள்ல போங்க. அப்ப அங்க என்னண்டா வீட்டுல எங்கட வீட்டுல செத்த விட கொண்டாடி கொண்டிருக்கிறேன். ஒரு ஃபியூனரல் நடக்கு, அப்ப எல்லாரும் ஆயிரக்குள்ள வாங்கி போனவங்களை உடனோட கழிச்சிட்டு போனது அப்படிலாம் தெரிந்த செத்த விட்டு போனவரை அப்படி கலைக்கிறது கூடாத ஒண்ணு இருந்தாலும் நல்லா கலைக்கிற சமூகம் தான் எங்கட தமிழ் ஓ! சமூகம். ஃபியூனரல் நடந்து கொண்டிருக்கு, வீட்டு ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கு. ம். போயிட்டாரு அழுது கொண்டு அவன் வைஃப் சரியா அழுது கொண்டு திடீரெண்டு மகள் கொண்டே இந்த ஆமையை விட்ட உடனே எல்லாருக்கும் சொக்கா போச்சு. அது அந்த அதுக்கு பிறகு அந்த 3 நாளுக்குள்ளே தான் இந்த வெள்ளோடத்துல படுகொலை சம்பவங்களே நடந்த. ஒரு வீட்டுக்குள்ள போய் ஒரு சேவை சூப்பரண்டன் வீட்டுக்குள்ள போய் கதவை உடைச்சு அவரை அவரை முதல்ல அந்த சேவையை சூப்பரண்டன் சுப்பிரமணியம் அவரை ஷூட் பண்ணி, அப்புறம் அங்கே இருந்து அதுக்குள்ள உள்ள 9 பேரை ஷூட் பண்ணி, அதுல ஒரு ட்ரெஜடி என்னன்னா, ஒரு குடும்பம். புஷ்பராணி என்ற ஒரு லேடி, அவ அவ தன்னை 6 7 வயது மகனோட இருந்தவ, அதுக்குள்ள தங்கி இருந்தவ. தனக்கு அங்க எல்லாம் அங்கே எங்கேயோ எங்க ஒழுங்கே இருக்கோ அங்க எல்லாம் போய் தப்பி தான் சனம் இருந்தது, எல்லாம் இடம்பெயர்ந்து போய். இந்த அவருக்கு துப்பாக்கி இந்த கன் ஷாட் விழுந்துட்டு நெஞ்சில, ரத்தம் ஓடிக்கொண்டே இருக்கு. அது மயங்கி விழுகிற டைம்ல தந்த பிள்ளை இந்த உடல் முழுக்க அந்த பிளாட்டை பூசி விட்டா. ஆமா. பூசி விட்டு அவன் சொன்னா, நீ ஜெகன்ராஜ், நீ படு, சித்த மாதிரி இருந்து சொல்லி 7 8 வயது எனக்கு நேரம் ம்.
கொஞ்ச மனு சேர்த்துட்டது. இது எப்படி ஒரு ட்ராஜடி. அதே மாதிரி சிவகணேசன் வீட்டிலையும் 8 பேருக்கிட்ட கொலை செய்யப்பட்டது. இப்படி ஒவ்வொரு உதிரிகள் விரிகளா இல்ல இடம் போய் சுட்டு தெளிக்கிறாங்க இழுத்து தெருவில் போய் கிட்டத்தட்ட 15 பெண்களுக்கிட்ட ரேப் பண்ணியிருக்கிறாங்க, பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறாங்க. இப்ப எங்கட தமிழ் சமூகத்தை பொறுத்தவரையில தங்களுக்கு ஏற்பட்ட இப்படியான பாலியல் வன்கொடுமைகளை வெளியில சொல்ல முன்னுக்கு வராயணும். ஆமா. நான் நான் 4ஆம் நாள் வீட்டுல இருந்தோண்டு எனக்கு தேவை இந்த இந்த இந்திய ஆர்மியை நாங்கள் ஏதாவது வகையில பழி வாங்கணும் அல்லது சர்வதேசத்துக்கு கொண்டு வரணும். நாங்கள் எல்லாம் அறிக்கையா தயாரிச்சு சிட்டிசன் கமிட்டியால அம்னஸ்டி இன்டர்நேஷனல் மற்றது வேர்ல்ட் விஷன் எல்லா இந்த மனித உரிமைகள் அமைப்புகளுக்கு அமைப்புகள். எல்லாம் நாங்கள் அறிக்கையில அனுப்பினாங்க. அறிக்கை அனுப்பி அதே மாதிரி எல்லா ஃபாரின் ஜேர்னலிஸ்டுக்கும் இப்ப இங்கே இருந்தும் டேவிட் ஹியூகோ வந்தவர், ரீட்டா செபஸ்டியன் இந்தியன் எக்ஸ்பிரஸ் வந்தவர், இப்படி நிறைய பேர் வந்தாங்க. இப்ப நான் வீட்டில் இருந்தோன்னு என்ன செய்யணும்டா என்னடா பார்த்தீங்கன்னா டைப்ரைட்டர் கம்ப்யூட்டர் எங்கள்கிட்ட இல்லை நேரம் ஒரு பழைய டைப்ரைட்டர் வந்து நான் கொஞ்சம் பேரை கிட்ட உள்ள ஆக்களை கூப்பிட்டு இந்த பாதிக்கப்பட்ட ஆக்களை வீட்டுல தான் கூப்பிட்டு எந்த நான் இடம் போயில எனக்கு நல்ல காயத்தோட இருக்கிறதுக்காக பெயின் இருந்ததும் நான் டைப் பண்ணி இல்லாட்ட அஃபிடவிட்ஸை நான் ப்ரிப்பேர் பண்றது. சத்தியப்பிரமாண வாக்குமூலங்கள் தங்களுக்கு என்ன நடந்ததுன்றா எல்லாம் சொல்ல துவங்கிட்டேன். இது 150 நடந்து சில நாட்களுக்குள்ளே அதை தயாரிக்க ஆரம்பித்து விட்டீர்கள். நாலாவது நாள் ஆனா, ஆ. 4ஆம் நாள் துவங்கிட்டேன். நான் ஒரு 2 டேஸோ 3 டேஸ்ல அவ்வளவு நான் தயாரிச்சுட்டேன். அப்ப எங்களுக்கு அம்மங்கோவில் குருக்கள் இருந்தவர் சிவஸ்ரீ தண்டபாணி தேசியர் என்று ஒரு அருமையானால் எல்லாம் இந்த உண்மையா சத்தியகிராஜ் நேர வந்து சைன் பண்ணணும். ம். அப்ப நான் சொன்னேன், ஐயா நாங்க இவ்வளவு நான் வாங்கணும் ஸ்டாம்ப்ஸ் எல்லாம் முட்டியாச்சு சைன் பண்ணி என்ன இதை எல்லாரும் கொண்டு தெரியல அதான 150 பேருக்கிட்ட. பிறகு நான் அவர்கிட்ட கொண்டு அவர் எல்லாத்தையும் சைன் பண்ணி தந்தார். அவ்வளவு அபிடேவிட்ஸ் நாங்கள் அம்னஸ்டி இன்டர்நேஷனலுக்கு அனுப்பினாங்க. நான் ம். இங்கே லண்டனுக்கு வந்து சில நாட்கள்ல நான் ஒருவரை சந்திச்ச பொழுது அவர் யூஎனோட சம்பந்தப்பட்டவர். அவ என்ன சந்திக்கொண்டு நான் போக அவ என்னோட அபிடேவிட்ஸ் காப்பி எல்லாம் காட்டுறான். நீங்க அனுப்புன அஃபிடேவிட்ஸ். இப்போ நான் அந்த ஒரிஜினல் என்னிட்ட இருந்தது நான் ஒரிஜினலை கொடுத்துறேன். நான் இல்லை அங்கே வச்சு ஒன்றும் செய்யலாது. அவங்க விருப்பம் இல்லை. இது ஒரு வேல்யூபிள் டாக்குமெண்ட்ஸ். எத்தனை 35 வருஷத்துக்கு பிறகு அந்த டாக்குமெண்ட்ஸ் நான் ஒரிஜினல் ம். ஸ்டாம்ப்ஸோட இல்லை நான் பேரை சொல்ல விரும்பல பாவையில் சில பேரை செய்து வேலை. கொண்டிருக்கிறபடியே நாங்கள் அதை ஹைலைட் பண்ணிடலாது. நாங்கள் இல்லை உங்களுக்கு தேவைப்படும் ஆ. தேவைப்படாத நேரங்களில் இது ஒரு மியூசியத்தில் நீங்க வையும். சரி. சந்தோஷப்பட்டாவ என்னோட படம் எடுத்துட்டு. இந்த அபிடேவிட்ஸ் தான் எங்களுக்கு ஒரு பெரிய இதா இருந்தது. அப்ப கொஞ்ச நாள் எங்களுக்கு ரஞ்சன் விஜயரட்னாண்டு நான் அந்த வெளிவெளி அப்படி பாதுகாப்பு சொல்றதை விட இது கொஞ்சம் பிரியோசனமா இருக்கும் உங்களுக்கு. பாதுகாப்பு அமைச்சரா இருந்த அமைச்சர் ரஞ்சன் ரஞ்சன் விஜயரத்னம். விஜயரட்னா இந்த சம்பவத்தை கேள்விப்பட்டு வந்து எங்களை மீட் பண்ணணும் எங்களை விடையில. ம். அவர் ஊரிக்காடு முகாமெல்லாம் இருந்தவர். எங்கட வீடு இங்கால சந்திக்கு இங்கால ஒரு 1/2 கிலோமீட்டர் செல்வேந்திரா. அவர் அவன் எங்களை சந்திக்கவே விடையில்லை. அப்புறம் அவர் என்ன செய்யறா ஸ்ரீலங்கன் ஆர்மிக்கு மெசேஜ் அனுப்பி செல்வேந்திரா மணியண்ணா என்ன கூட்டிக் கொண்டு அங்க போய் அவரை மீட் பண்றதுக்கு கூட்டிக் கொண்டு வந்தாங்க. நாங்கள் எல்லா சம்பவத்தையும் சொல்ல சொல்ல அங்கே இருந்த ஆர்மி கமாண்டர்ஸ் எங்களை விடையில்லை, ம். ப்ரெஸ் பண்ணி கொண்டு இருந்தாங்க. அப்புறம் இப்ப சொல்றான் நீங்க நேரம் நினைக்கிறீங்க இப்ப இந்தியன் இந்தியன் ஆர்மியும் ஸ்ரீலங்கா ராணுவம் இதிலே இணைந்துதான் செயற்பட்டிருக்கிறார்கள் என்று நீங்க நினைக்கிறீங்களா அல்லது இவர் தான் இதுல தோற்று? இந்த வெல்வ படுகொலையில இணைந்து செயல்படையில்லை. ஆனால் இந்த சர்ச்சிங் இந்த தேடுதல் நடவடிக்கையில இந்தியன் ஆர்மியும் ஸ்ரீலங்கன் ஆர்மியும் சேர்ந்துதான் செய்திருக்கிறாங்க. அது என்னென்றால் இந்தியன் ஆர்மி மாதிரி விஷயம் போட்டோம்னா சிலங்கன் ஆர்மி அந்த உங்களோட போனது அது எங்கடக்குள்ள இல்ல போயிட்டு தவறுதலா தங்களுக்குள்ள சிங்களத்துல கயக்க துவங்கிட்டோம் ஓ. தங்களுக்கு. அப்ப அதெல்லாம் பிடிச்சவங்க இப்ப ஸ்ரீலங்கன் ஆர்மியும் போறான்ட்டு ஸ்ரீலங்கன் ஆர்மியும் சேர்ந்து தான் செய்தது. அந்த வெள்ள படுகொலையில சம்பந்தப்படையிலையா அவங்க. அப்ப ரஞ்சன் விஜய் ரெண்டா சொல்லி அப்ப அவர் தன் ஆக்ஷன் எடுக்கிற நாங்கள் எடுக்கிற ரெண்டாவது சொல்லி போட்டு போய் நாங்கள் ஆனா எனக்கு புற ஒரு ஆபத்து வர துவங்கிட்டு. இப்ப அங்க வீட்டுல நான் இருக்கல அது நாங்கள் நிறைய நான் வெளியில எல்லாம் இன்டர்வியூஸ் எல்லாம் கொடுத்துட்டேன், ரிப்போர்ட்ஸ் அனுப்பிட்டோம். இந்த சைன் பண்ணது செக்ரட்டரி என்றவையில நான் தான் எல்லாம் இருக்கும். அப்ப இந்த நேரம் இதோட சேர்ந்து செயல்பட்ட ஒட்டுக்குழுக்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க டெலோ, துணை ராணுவம் பேராமிலிட்டரி இபிஆர்ல இதெல்லாம் எங்களை தேடி பிடிச்சு எங்களை கொள்றதுக்கு சர்ச் பண்ணி எங்களால ஆபத்து தங்களுக்கு இருக்குன்னு நினைச்சிட்டாங்க. என்ன அவங்களை பொறுத்தவரை படிச்சாக்களால ஆபத்து கூட இந்த இப்படியான கொடூரமான ஆட்களுக்கு. ஆனா எனக்கு இந்த அங்க உள்ள இயக்கப்படி சொன்னாங்க, சார் நீங்க உங்களோட வீட்டுல இருக்காதேங்கோ. நான் 2-3 வீடுகள் மாறி மாத்தான் இரவுல படுக்கிறேன். இப்ப அந்த டைம்ல தான்
வன்னிக்கு இருந்து தேசிய தலைவர் அவங்களோட தீபன் என்றவர் சொன்னார், அன்னைய இங்கே இருக்க விட வேண்டாம், அவரை நீங்க இந்தியாவை கூட்டிக் கொண்டு போங்க. அப்ப ஒரு அந்த நாள் இரவு வர்றாங்க, ஒரு இரவு 7 மணி போல வராங்க. சார் நாளைக்கு நாங்கள் 7:30 மணிக்கு நாங்கள் தமிழகத்துக்குள்ள போகணும், போயிட்டு தான் திரும்பலாம். நான் மாட்டேன், நான் ஸ்கூல் பிரின்சிபல் இருக்குன்னா நான் என்னுடைய வேலையை விட்டு இல்லாது. இல்லை சார், அதிக கட்டாயம் பெறணும், அது அண்ணன் என்ற உத்தரவு வாங்க உண்டு. ஆனா அவங்க சொன்ன கேட்காங்க தானே. அப்ப அதுக்குள்ளே நான் எல்லா டாக்குமெண்ட்ஸையும் எடுத்துட்டேன். நான் முழு என்னோட அஃபிடேவிட்ஸ்கள், நான் எழுதுனது, மற்ற போட்டோஸ் எல்லாம், இந்த நூற்றுக்கும் மேற்பட்ட போட்டோஸ் அப்ப இந்த புக்கில் இருக்குது. இந்த போட்டோ எல்லாம் எடுத்துக்கொண்டு நான் ரெடியா இருக்கிறேன். அப்ப வந்து 7:30 அவர் 7 மணிக்கே வந்துட்டாங்க. அப்ப சாப்பிடாம இல்லை. அப்ப எழும்பி நான் இത്രയും வராது இல்லை, நாங்கள் வேற இடத்துல இருந்தாங்க. வந்து சார் வலிக்கிடுவோம்ண்டாங்க. அப்ப அவங்க படிக்கிற அந்த டேவிட் என்ற படிகள் நான் பொறுங்க, நான் என்னோட உடுப்பொண்ணு ஆயத்தப்படுத்தல, இல்லை எடுத்துட்டு பேக் எடுத்துட்டு வரேன், ஒன்றும் வேண்டாம். அவன் சொன்னதான், நீங்க உங்களோட டாக்குமெண்ட்ஸை மட்டும் நல்ல பாதுகாப்பா கொண்டு வாங்க, மற்ற ஒன்றும் தேவையில்லைன்னு சொல்லி அப்படி என்ன ஏற்றி கொண்டு போனாங்க. 7:30 மணி 8:45 இந்திய கரையில கொண்டு இறக்கி விட்டாங்க. நாங்க கார்ல ஒரு இடத்துல கொண்டு போய் எல்லாம் குளிக்க பண்ணி சாப்பாடுலாம் தந்து ஒரு பேக் தந்தாங்க. அதுக்குள்ள டவல்ஸோ உடுப்புகள் ஷர்ட் எல்லாம் இருந்தது அதுக்குள்ள. இப்ப சொன்னா சார், அண்ணன் சார் இன்றைக்கு இரவுக்கு நாங்கள் சென்னைக்கு போகணும். போய் அங்க சுப்பிரமணிய மண்டபம் இருந்தார். அங்க சென்னைக்கு பொறுப்பான ஏதாவது ஒரு அருமையான ஆள், இல்ல கல்வி சம்பந்தப்பட்ட ஒரு ஆள். என்ன கண்ணுன்னு பார்க்கும் சார், அவர் எல்லாம் அறிவிச்சுக்கிறாரு. அங்க தலைவர் அங்கே இருந்தோம், இந்த வேற எல்லாத்தையும் எனக்கு ஒரு இடம் தந்து நீங்க கொண்டு வந்த டாக்குமெண்ட்ஸ் வச்சு நீங்க எல்லாத்தையும் ஆவணப்படுத்துங்க, புக்கை அழுதுங்க, நாங்கள் தான் பப்ளிஷ் பண்ணுவோம். நான் ஒரு 5-6 நாளைக்கிட்ட நான் இருந்து இரவும் பகலும் இருந்து தொகுத்து அந்த புத்தகத்தை எழுதி முடித்தேன். நல்ல படங்கள் எனக்கு ஒரு உதவி செய்யறேன். வசந்த் என்ற ஒரு லே அவுட் செய்யற இந்தியன் நல்ல படியன் கட்டிக்காரன், அவன் வடிவா டிசைன் பண்ணி தந்தான். இந்த இந்தியாவின் கொடூரத்தை காட்டக்கூடிய மாதிரி இந்த புத்தகத்தின் தலைப்பை உங்களுக்கு காட்டலாம் டிசைன் பண்ணி தந்த பொழுது, அப்ப டிராப்ட் எல்லாம் அடிச்சடிச்சு தந்தோண்டே இருந்தேன். நான் ப்ரூஃப் பார்த்து கொடுக்குறேன். நான் பின்னுள்ள நிலமா தந்தவியல் பிறகு சொன்னார், நீங்க இவ்வளத்தையும் கொண்டு நாங்கள் நாளைக்கு சார் நாங்கள் கடலூருக்கு போக போறோம். ஏனென்றால் கடலூர்ல ஜோர்ஜ் பெர்னாண்டஸ் வந்து தங்கி நின்றவர்.